ஆப்கானிஸ்தானுடன் வெளிப்படையான போரில் உள்ளதாக பாகிஸ்தானின் தற்காப்புத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். காபூலின் நடவடிக்கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமாபாத் பொறுமை இழந்து வருவதாக கவாஜா முகமது ஆசிப் கூறினார். வியாழக்கிழமை இரவு தாலிபான் ராணுவம் எல்லையில் பாகிஸ்தானிய ராணுவ சாவடிகள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியதை அடுத்து இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது. அத்தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தின் 19 சாவடிகளையும் 2 முகாம்களையும் கைப்பற்றியதாக தாலிபான் கூறிக்கொண்டது. அதோடு 55 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு 13 பொதுமக்கள் காயமடைந்ததாக அது கூறியது. நிலைமை இவ்வாறு இருக்க ஆப்கானிஸ்தானின் 22 ராணுவ இலக்குகளை தாக்கி 200 தாலிபான் போராளிகளை கொன்றதாகவும் தங்கள் தரப்பில் 13 வீரர்கள் மரணமடைந்ததாகவும் பாகிஸ்தான் கூறுகிறது. இது 2 அண்டை நாடுகளுக்கிடையேயான பதற்றம் தீவிரமடைந்துள்ளதை காட்டுகிறது. இந்தியாவுடன் நட்பு பாராட்டும் ஆப்கானிஸ்தானிய தாலிபான் அரசாங்கம் ஆயுத கும்பல்களை ஏவிவிட்டு எல்லைப் பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானும் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இதனால் மாதக்கணக்கில் எல்லையில் மோதல்கள் தொடர்கின்றன. கடந்த அக்டோபரில் மட்டும் ஏராளமான ராணுவத்தினர், பொதுமக்கள் மற்றும் ஆயுத போராளிகள் கொல்லப்பட்டனர். ஆனால் தாலிபான் அரசோ இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளது. மாறாக பாகிஸ்தான் அதன் உள்நாட்டு பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கு தேவையில்லாமல் ஆப்கானிஸ்தானை குற்றம் சாட்டுகிறது என அது கூறியுள்ளது. இந்த பதற்றம் தெற்காசிய வட்டாரத்தின் நிலைத்தன்மைக்கு பெரிய கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மலாக்கா அலோர் கஜா மூவார் தம்பென் தங்கா மக்களே, மலாக்கா பாலிவுட் பஜார் மற்றும் ஃபுடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் மலாக்கா மால் லபோ ஆயர்குரோ மலாக்காவில் MB எதிரில் மார்ச் 5 முதல் 8 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான நியூ அரைவல்ஸ், பிரீமியம் குவாலிட்டி மற்றும் பூத்திக் கலெக்ஷன். வாங்க வைரல் ஃபுட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.